கோவை ரயில் நிலையத்தில் தண்டவாளத்தில் 4 நபர்கள் கற்களை வைத்து ரயிலை கவிழ்க்க முயற்சித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இவர்களை கைது செய்து விசாரித்த போது இவர்கள் மீது ஏற்கனவே பல வழக்குகள் இருந்தது தெரியவந்துள்ளது. இதனால் இவர்களின் இந்த செயலுக்கு பின்னால் ஏதேனும் பெரிய சதித்திட்டம் இருக்கிறதா என போலீசார் சந்தேகிப்பது குறித்து இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் 100% ஆன்லைன் at Dr. MGR Online is just a click away. கோவை ரயில் நிலையத்தில் இருந்து நாட்டின் பல்வேறு நகரங்களுக்கு நாள்தோறும் நூற்றுக்கணக்கான எக்ஸ்பிரஸ் மற்றும் பயணிகள் ரயில் இயக்கப்பட்டு வருகின்றன. நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பயணிகள் கோவை ரயில் நிலையம் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் ஜூன் 8ஆம் தேதி காலை கோவை ரயில் நிலையத்திற்கு வந்த ரயில்கள் சிக்னல் கிடைக்காமல் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. இதையடுத்து ரயில்வே ஊழியர்கள் தண்டவாளத்தில் சென்று ஆய்வு செய்த போது ஒரு தண்டவாளத்திலிருந்து மற்றொரு தண்டவாளத்திற்கு பாதையை மாற்றிவிடும் இடத்தில் கற்கள் வைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இது தொடர்பாக ரயில்வே அதிகாரிகள் மற்றும் ரயில்வே போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற ரயில்வே போலீசார் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் சந்தேகிக்கும் வகையில் 4 நபர்கள் அப்பகுதியில் நடந்து செல்வதும் அதன் பிறகுதான் சிக்னல் கோளாறு ஏற்பட்டிருப்பதும் தெரியவந்தது. இதனையடுத்து ரயில்வே போலீசார் அவர்கள் 4 பேரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். கைதானவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த வின்சென்ட் ராஜா, விஜய் சங்கர், சதீஷ்குமார் மற்றும் புவனேஸ்வரன் என்பது தெரியவந்தது. மேலும் 4 பேரும் திருப்பூரில் உள்ள பனியன் நிறுவனத்தில் வேலை செய்து வருவதும், சதீஷ்குமார் என்பவரின் சகோதரர் கோவை தொண்டாமுத்தூர் தென்னம்பாளையம் பகுதியில் இருப்பதால் தான் ஜூன் 7ஆம் தேதி அன்று இரவு அவரை பார்க்க ரயில் மூலம் இவர்கள் கோவை வந்தார்கள் எனவும் தெரியவந்தது. அப்போது அவர்கள் சதீஷ்குமாரின் சகோதரரை தொடர்பு கொள்ள அவர் செல்போனை எடுக்காததால் தான் 4 பேரும் மதுபோதையில் ரயில் தண்டவாளத்தில் நடந்து சென்றுள்ளனர் என கூறப்படுகிறது. ரயில் நிலையத்திலிருந்து சிறிது தூரம் நடந்து சென்ற 4வரும் ரயில் தண்டவாள பாதைகளை மாற்றிவிடும் இடத்திற்கு சென்று 2 பாதைகளுக்கு நடுவே கற்களை வைத்துள்ளனர். மேலும் கற்களை சிக்னல் பெட்டி மீதும் வீசியுள்ளனர். இதனால் தான் காலையில் சிக்னல் கிடைக்காமல் கோவை வந்த சேரன் எக்ஸ்பிரஸ் ரயில் நிறுத்தப்பட்டது எனவும் இதனால் தான் பெரும் விபத்து தடுக்கப்பட்டது எனவும் விசாரணையில் தெரியவந்தது. மேலும் கைது செய்யப்பட்ட புவனேஸ்வர் மீது சிறுவயது முதலே தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கொலை, கொள்ளை உள்ளிட்ட 28 வழக்குகள் இருப்பதும், கைதான சதீஷ்குமார் மீது தூத்துக்குடியில் அரசு பேருந்து மீது கல்லை தூக்கி எறிந்த வழக்கு நிலுவையில் உள்ளதும் தெரியவந்தது. அதேபோன்று கைதான 4வரும் மதுபோதையில் தான் கற்களை வைத்தார்களா அல்லது திட்டமிட்ட சதியா, அவர்களின் பின்புலத்தில் யாரேனும் இருக்கிறார்களா என்பது தொடர்பாகவும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் இவர்கள் 4வரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் 100% ஆன்லைன் at Dr. MGR Online is just a click away.